ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோவோட ரிவ்யூவை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் நெருங்கிடுச்சு. இந்த வாரம் பணப்பெட்டி வாரம். போன வாரம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே நடந்துச்சு. இப்போ வந்து பணப்பெட்டி வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் பணத்தை எடுக்க போறா அப்படின்னு சொல்லி, யார் எடுக்க போறா அப்படின்றதுல இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம். பிக் பாஸ்ல ரொம்ப மோஸ்ட் சீன் வாட்சபிள் எபிசோட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வீக்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 3 வீக் தான். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபினாலே ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே நடக்கும். அதுக்கு நடுவில் இந்த பணப்பெட்டி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீக்னு சொல்லும். ஒரு பெட்டியை வச்சுருவாங்க, அதில் வந்து இத்தனை ரூபா பணம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆவாங்க. ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் அந்த வரைக்கும் போகும். போய் உங்களுக்கு யார் வந்து வெளியில் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு நினச்சி நான் இந்த பணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வெளியில் வந்தீங்கன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பணப்பெட்டி வைப்பாங்க. அது யார் வேணால் எடுத்துகிட்டு வெளியில் வரலாம் அப்படின்றது தான் விஷயமே. ஸோ அது இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா, 1 லட்சத்தில் இந்த தடவை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சீசன் 7ல 1 லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் எல்லாருமே பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாயா கேட்டிருக்காங்க, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா இருந்த பணத்தை பார்த்துட்டு தினேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னொரு ஒரு சைஃபர் பக்கத்தில் சேர்ந்துச்சுன்னா பார்க்கலாம். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம், 15 லட்சம் அந்த மாதிரி வர ரேஞ்சில் வந்து பணப்பெட்டியை எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றத பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் சொல்றாரு மாயா கிட்ட. மாயா ஓ அப்படின்றாங்க. பணப்பெட்டி வந்து 1 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் 3, 5 வரைக்கும் வந்து இன்னைக்கு போயிருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகிட்டே போகும். ஒரு நாளைக்கு 3 தடவை ரேட் ஏறும் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா 1 லட்ச ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி இப்போ 3, 5 அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. அதுக்கு விஷ்ணு வந்து சொல்கிறாரு, யார் எடுக்க போகிறா அப்படின்னு நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. வீடே ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். யார் அந்த பர்சன், யார் பணப்பெட்டி எடுக்க போகிறா அப்படின்னு, யார் இந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போகிறா அப்படின்ற டிஸ்கஷன் தான் வீடு ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து விசித்ரா ஒரு கமெண்ட் பண்றாங்க. என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒழுங்கா யாராச்சும் இந்த வீட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போங்க, எதுக்கு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜயவர்மாக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து தினேஷ் அங்க இருந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து பணப்பெட்டியை எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி யாராச்சும் பணம் எடுத்துட்டு போவாங்க? அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல யாருமே பணப்பெட்டி எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கா தினேஷ் சொல்றாரு. ஆனா பல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. யார் பணப்பெட்டி எடுக்க போறா எடுக்கல அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே மாயா பூர்ணிமா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, அர்ச்சனாவும் விசித்ராவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாரோட டிஸ்கஷனும் யார் அடுத்தது பணப்பெட்டி எடுக்க போறா, நீயா நானா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யாரும் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.